90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். பேக்கரியில கிடைக்கும் இந்த நெய் கடலை. இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 3 தடவை நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி இப்போ ஊற வைக்கலாம். உங்களுக்கு அப்படியே இந்த பேக்கரியில கிடைக்கிற டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது 2 hours நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் கழிச்சு இப்ப இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்படி எடுத்து நகத்தால லேசா கிள்ளனீங்கன்னா ஈஸியா சாஃப்டா கிள்ள வரணும். அந்த பதத்துக்கு அது நல்லா ஊறி இருக்கணும். இப்ப இதை இன்னொரு தடவை நல்லா தண்ணியில களைஞ்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காட்டன் துணியை நல்லா பரப்பிட்டு அதுல இந்த ட்ரெயின் பண்ண கடலையை போட்டு நல்லா பரப்பி விட்டுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா காயட்டும். எந்த அளவுக்குன்னா நீங்க இப்படி கையை வச்சு தொட்டு பாத்தீங்கன்னா லேசா ஒரு ஈரம் இருக்கணும். அந்த கடலை வந்து கையில ஒட்டணும். ஆனா ஈரமே கையில தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கிறப்ப அது பொரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா அடங்கிட்டு மேல மிதந்து வர ஆரம்பிக்கிறப்ப எடுத்துருங்க. இதுக்கு மேல நம்ம பொரிச்சோம்னா கடுக்கடுக்குன்னு ஆயிடும். இப்ப இது கூடவே ஒரு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்கத்துல ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுல போட்டீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் சென்டர்ல வடிஞ்சிரும் நமக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம பாக்கி இருக்கிற கடலை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். இதுல நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த மாதிரி மிதக்கிறப்ப நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேல நம்ம பொரிக்க கூடாது. இந்த பொரிச்ச கடலையில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க கார அளவுக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது நெய் கடலைன்னு பேர் இருந்தாலும் இதுல நெய் யூஸ்வலா இருக்காது. பட் நம்ம வாசனைக்காக ஒரு 2 சொட்டு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க. சூடா எடுத்து போட போட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்போ நம்மளோட நெய் கடலை தயார். சூடு ஆறுன உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். பேக்கரியில கிடைக்கும் இந்த நெய் கடலை. இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 3 தடவை நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி இப்போ ஊற வைக்கலாம். உங்களுக்கு அப்படியே இந்த பேக்கரியில கிடைக்கிற டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது 2 hours நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் கழிச்சு இப்ப இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்க.